மக்களே இன்னைக்கு நம்ம நண்டு பிடிச்சி வகுத்து சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். நாங்கள் இன்னைக்கு நண்டு பிடிச்சி வகுத்து சாப்பிடுவாங்க. அந்த அதுக்கான ஜாமியமாக தான் அந்த கொண்டாண்டம்பாங்க இதில் இருக்குது எல்லாம். இப்போ நண்டு பிடிக்க போகணும். நம்ம நண்டு பிடிக்கவே அதுக்கான ஜாமியம் கொண்டாந்துருக்காங்க. மம்பட்டியும் கம்பியும் கொண்டாந்துருக்கான். ஆமாம், வாங்க நண்டு பிடிச்சி சாப்பிடலாம் வாங்க. இந்த காலைல மழை பெஞ்சிச்சு, மழை பெய்யும் சரி நண்டுக இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை வந்திருக்கான். ஆமாம், நல்ல மழை. அப்போ நண்டு இல்லாமல் இருக்காது. அதுக்காக நண்டு இல்லாமல் இருக்கா, நண்டு இருக்கும். மழை நல்ல மழை பெஞ்சிருக்குல, நண்டு இல்லாமல். ஆனால் என்ன பெருமழை பெஞ்சு சொல்லியிருப்பீங்க, தண்ணியை காணாம. தண்ணி இருந்துச்சு, இந்த மழையில் இந்த பிளங்கி நண்டு இதில் தான் இருக்குது. இந்த நண்டு இதில் நண்டு இருக்குது. இந்த இதெல்லாம் நண்டு இருக்குது. நான் வந்து தோடு இதில் வலுவன் இருக்குது. இதுலையும் நண்டு தோடு தானே பண்ணிருக்கு. நண்டு இருக்குது, இதுலேயும் நண்டு நண்டு இருக்குது, இதுவும் நண்டு இருக்குது, இதுலேயும் நண்டு இருக்குது. வாங்க மக்களே, வெட்டுவோம் ஃபஸ்ட்டு. இதை வெட்டுவோமா போச்சு? எதை? இதை உள்ளே கிடக்குது. இந்த குருவி வேற கத்திக்கிட்டே இருக்குதுடா. ஆனால் தடை இருக்குது, பயப்படாமல் கையை விடலாம். வலுவன்னு இருந்தால் விடக்கூடாது. காலத்தில் போட்டுருக்குல்ல இருக்கா? இப்போ 2 ஆச்சு பிடிச்சிருவோமா அன்னைக்கு? இருக்கா இல்லையா? நம்பட்டி செட்டிக்க நட்டங்குத்தலா போகுதா சைடாக போகுதா? இங்கிட்டு போது நண்டு ஃபுல்லாக அந்த கை தான்டா. இந்த பக்கம் தான் தோடு. அதை இங்கிட்டு ஃபுல்லாக நண்டு ஃபுல்லாக அந்த கை தான்டா. இப்படி தாண்டா இருக்கேன். சரி, நட்டங்குத்தாண்டா போகுது. அதனாலாண்டா இந்த வறட்சி காலத்துல இந்த நண்டு உயிரோட இருந்திருக்கு இந்த கம்மாய்யில். இந்த கம்மாயில் இன்றைக்கி மழை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, 3 நாளில் அந்த கம்மாயில் தண்ணி ஊற்றி போங்க. அப்படியேப்பட்ட கம்மா அந்த கம்மா. கம்பி வேணா கம்பி எடுத்துக்க. கம்பி எடுத்துக்கோங்க. நண்டு இருக்கா பார்த்துட்டியா? கொஞ்சம் நண்டு இருக்கு தெரியுதா? இருக்க மாதிரி இருக்கா? கைக்கு பார்த்து சொல்ல வச்சு வா போய். அது வரைக்கும் நண்டு இருக்க மாதிரி அடையாளமே இல்லைடா. ஆனால் அது கீழே போகுது. தோடு போயிருக்கா? நண்டு இருக்குமா தான்டா இருக்கேன். பூத்தோடு தானடா, புதுசாக போட்டிருக்கு. இருக்கா? சாத்தில் கீழே இருக்குடா நண்டு. நண்டு வெற்றிக்கிறமா ஒரு நண்டா பார்த்துட்டான். கடிச்சி ஓடிச்சா? கடிக்கலை. சாத்துக்கு சாதம் தோண்டானேன். இப்படிதான் ஒன்றா அந்த நண்டை பிடிக்க முடியும். ஏன் இப்போ இந்த கம்மாயை தண்ணி இருக்குது, கையெல்லாம் கழிக்கிறோம். நீ வேகமாக விட்டு வதி ஓட்டம் ஓட்டிட்டு போட்டேன். ட்ரெஸ்ஸில் ஓட்டினா, ட்ரெஸ்ஸில் மட்டும் ஓட்டாமல் பார்த்துக்க. இன்னும் இந்த கம்மாயிலுக்கு தண்ணியில் ட்ரெஸ்ஸில் வைக்க முடியாது. என்னடா நண்டு எப்படி எடுக்கிற? எவ்வளோ ஆழத்தில் இருந்துருக்கு பாரு இந்த நண்டு. பார்த்துட்டா. ஆமாம், கம்மா நண்டு சிறுசாகவே இருக்கேன். கம்மா நண்டு பைய வேணுமா? பை மக்களே இந்த கழுவிட்டு காமிக்க மக்களே. பூ அதிகம் மக்களே. ஆமாம், அது அதே கம்மா நண்டு வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. வய நண்டு தான் பெருசாக இருக்கும். ஆண் நண்டா பெண் நண்டா? கழுவுனாத்தான் தெரியும். கழுவுனா தெரியுமா? மக்களே வெட்டிக்கிறாமல் ஒரு 2 பிடிச்சிட்டான். அப்போ மக்களே ஒரு 2 பிடிச்சிட்டான். அப்படியே கிடக்குது. ஏன்னா கம்மா நண்டு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். கம்மா நண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வயனண்டோட கல் இருக்குது, பார்த்து வெட்டு. கல் வெட்டிடாத. இந்த வெள்ளி தூள் இருந்துச்சடா மொத்தமாக. 2 தோடாக இருந்துச்சு. தோடை பாரு கண்டுபிடி. என்ன எந்த தோடமே காணா? மொட்டு தோடை. முட்டோட இருக்குது. பிடி நண்டு. என்ன நண்டே பயந்து பிடிக்கிற? கடிச்சிரும் பயமா? கடிச்சிரும் பயமா? இது வந்து பெருநண்டு மாதிரி இருக்கு. ஏன் கடிச்சு போச்சா என்ன பண்ணுவ? கடிச்சுன்னு உசிரையாக கொல்ல போகுது. பத்தியா நறுக்குங்க அடிக்க வேணாம். நண்டை காமி. இப்போ வந்து இதே செய்தாண்டா இருக்கு. இதே செய்தாண்டா இருக்கு. இது போல பணம் தெரியும் போட்டுறாங்களோ. சவுண்டு கேட்குது.
அந்த பழமரத்தை வெட்டி பழமரம் கடுக்காய் சேர்ந்தல் இன்னொரு மரத்தில் நேற்று பார்த்தோம்ல அதில் இது இங்கிட்டலாம் மண் நல்ல மண் மாதிரி தெரியுது. மம்பட்டில் அந்த அளவுக்கு பிடிக்கல. நண்டு இருக்கா? நண்டு இல்லது தோடு போதும் அண்ணா உள்ளே இருக்கும். இப்போ நல்லா சுழிச்சு தானே இருந்துச்சு. மணலானே இருக்குங்க, அந்த அளவுக்கு பிடிக்கல. கல் எடுத்து போட்டுரு ஓரமாடு. கல்லை தள்ளி விட்டுறாங்க. மம்பட்டியில் வட்டுச்சுன்னா மம்பட்டி போயிடும், வேலைக்கு போய் மம்பட்டி போயிடும். வீடியோ தான் எப்படி தெரியும் தெரியல. நண்டு தானே இது? ஆண்டா இந்த ஒரு பழங்க நண்டு வேண்டாம். அந்த ஒரு நண்டு சைடில் இருக்காரு. சைடில் இருக்காடா? நீ உடச்சி விட்டான்டா கையில் இருடா. டேய் அட இது நறுன்னு கிடச்சிடா, உடச்சிட்டா மாதிரி இருக்குதுடா. நீ கையில் ஒரு நண்டு தான் இருக்குல்லடா, கையில் ஓடி சும்மா நண்டை பார்த்துட்டே இல்லை நீ பேசாம உள்ளே வச்சு சமாதி கட்டிடுவேன் நினைக்கிறேன். நண்டை இங்கே வெளியில் உடைக்கிறதுக்கு உள்ளே உடச்சி கொண்டாந்துருவேன் நினைக்கிறேன். என்னடா வெளியில் உள்ளே வச்சு உடச்சி கொண்டாந்துருவே இல்லை? இதெல்லாம் பிரிண்டு மாதிரிக்கடா. இது வந்து சின்ன நண்டு. காலை உடச்சிடாத, அந்த காலை ஒரு காலை உடச்சிட்ட. உதயமாக நண்டு வேண்டாம் எல்லாமே. அதை கட் பண்ணி ஒடிஞ்சு வச்சா அதுக்கும் சரி விடு, கால் உடஞ்சிடும் விடு. ஆனால் அப்படியே கமாண்டு சிறுசாண்டா இருக்கும், பெருசாக இருக்குன்னு நினச்சியே. மக்களே பிடிச்சாச்சு மக்களே. ஆமாம், மூணு நண்டு பிடிச்சிருக்கான். இன்னும் தோடு இருக்கு, வாங்க கிள்ளுவோம். என்ன தோடு ஆழத்தோடு அம்பட்டில் விட்டுருவோமா? அம்பட்டில் விட்டுவோமா? ஆழத்தோடா அம்பட்டியை போட்டு கொஞ்சம் வெட்டிப்பாரு சைடில். கல்லப்பெல்லாம் எடுத்து விட்டு கல்லுடா, கல்லை சைடில் எடுத்து போட்டுரு. எங்கிட்ட கழுவு அதில் இந்த பக்கம் இங்கிட்டு வராது. எதுக்கு நறுக்கு வெட்டாமல் இப்போ வெட்டுற மாதிரி மெதுவாலே வெட்டு. ஆனால் மனதாலே வருது இந்த பக்கத்து. இது நண்டு இருக்குங்களா? இப்போ அம்படே வச்சு வெட்டிப்பாரு, கம்பியை போட்டு முடியாது. கம்பி இந்த வச்சுக்கணும். இது ஊனி வச்சிருக்க. இங்கிட்ட மணலாக இருக்குது, அங்கிட்டுலாம் இதாக இருந்துச்சு. மண்ணை பொறுத்துதேன். மணி 11 மணி ஆச்சாடா? மணி 11 மணி. 10 மணிக்கு நானே இருந்தேன். இன்னும் 11 மணி ஆகாதப்ப? 10 மணிக்கு நீ வந்த. 11 மணி சொல்லிட்டா இல்லை? இப்போ நாங்கள் சொல்லுதில்ல, டைம் சொல்லுதில்ல எங்கள் கோயில், சிவன் கோயிலில். ஆனால் நண்டு இதில் மொட்டை நண்டாக இருக்கும்டா. நண்டே இல்லை, நண்டு இல்லைடா அதில். டேய் சுழிச்சிருக்க தோட்டில் எப்பறம் நண்டு இல்லாமல் இருக்கேன்? தோட போடா எங்கிட்டுமே, தோட எங்கிட்டுமே போட. என்னடா சுழிச்சிருக்க தோட்டம் நண்டு இல்லையா? அப்படியா மக்களே? ஒரு நண்டை நான் பிடிச்சாச்சு மக்களே. 4 நண்டு மக்களே. என்ன நீ இப்போ சமையல் பண்ணுறதுனால வருவேன். வாங்க மக்களே, அங்கே போயிட்டு நண்டெலாம் சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறான். நண்டு பிடிச்சிக்கணும். காற்று 2-3 குச்சி, 2 குச்சி வச்சு இம்பிட்டான கத்திரிக்காமல் இருந்துச்சு மக்களே. நாங்கள் அடுப்பத்தை வைக்க போனால் மட்டும் காற்று வந்துடுது. வேண்டா, நம்ம அடுப்பத்தை போனால் வைக்க மட்டும் கப்பு சும்மா கிடந்துச்சா காற்று. நைட்டு கிடந்தா பார்த்தியா? கரண்ட் இல்லாமல் கிடந்து வைக்கிறதுக்கு காற்றே அடிக்கல சுத்தமாகவே. இதில் ஒரு வேளை அடுப்பு ரெஸ்டம். இப்போ ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு அடுப்பை பற்ற வச்சுருக்காரு. காற்று அடிக்குது பூவா. மக்களே வீடியோ பண்ண நல்லா காஞ்சிருச்சா சட்டி? இதனடா அது ஆள் பக்கத்தில் உட்கார முடியாது போல. சட்டி வந்துச்சா? போடுவோமா? டேய் அடுப்பு அமர்ந்துடுவாம குச்சி வைக்கணும். நீங்கள் குச்சி வை. கழிப்பல் தான் கழிப்போம். அதான் கட்டு வெங்காயம் இல்லையா? போதும். உப்பு வேற போடணும். கலை வெங்காயம் வாங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். நண்டை போட்டு விடு மக்களே. நல்லா இதாகிடுச்சு, நண்டை போட போகிறோம். ஆனால் ருசி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. இதெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் சமைக்குவேன்.
நல்லா வெங்காயத்தை இதை போட்டு வெங்காயத்துலேயே சாறு தக்காளி பழம் சாறு இதெல்லாம் நண்டு நல்லா இறங்கணும். ஆமாம். நண்டு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். ஒரே சமையல் மாஸ்டரு. சமையல் மாஸ்டர் ஏன்டா சொல்லுவேன்? நம்ம எதோ தெரிஞ்ச வரைக்கும் மக்களே மொதல் சமைக்கிறோம். எதோ குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். ஆமாம், அதெல்லாம் சொல்லிடுவாங்க மக்கள். ஆமாம், முதல் சமைக்குவேன். நல்லா நண்டு வேகட்டேன். ஆமாம், நண்டு வேணும்ல. மழைப்படி போடுங்க. வேட்டும்ல. இப்போ தண்ணி ஊற்றி வேக வைப்போம்ல. தண்ணி ஊற்றி வைக்கிறியா? ஏன்? ரைட்டாக சமையல் மாஸ்டர் செஞ்சு முடிச்சிட்டாப்புல. சமையல் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். முதல் செய்யலாம். ஏதாவது ஒரு சின்ன தவறு வச்சா அடுத்து சமைக்க திருத்திக்க வேண்டியது. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃப்ரெஷ்ஷாக நண்டு பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்ருக்கலாம். உங்களுக்கு இதுக்கான மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தோடுக நிறைய இருந்துச்சு. நாங்கள் வெட்டி போதும்னு வந்துட்டோம். ஆமாம், நீங்களும் இந்த மாதிரிலாம் பிடிச்சிக்கலாம் இருக்கான்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் கோப்பெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க. சிட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு தெரியாது. கிராமத்து வாழ்க்கைனாவே ஒரு தனி சொல்லுவான். ஆமாம், அதான் இயற்கையோட இயற்கையாக நல்லா ஜாலியாக. இங்கே வேப்பமரத்து எனல் இயற்கையாக நல்லா ஜாலியாக உட்காந்து மக்களே இங்கே பாருங்க மக்களே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துருக்கோம்னு. ஆனால் ஒரு வாய் கூட பத்தாது. ஒரு வாய் கூட பத்தாது. நேரம் டைம் ஆகி போச்சு. ஆனால் சுவை எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் மஞ்சத்தூள் போடல, கொஞ்சம் கவிச்சியோட அடிக்கும்னு நினைக்கிறேன். அடிக்காது. மொளாப்படி போட்டோமால, மொளாப்படி நல்லா போட்டோம்னா எப்படி இருக்குன்னு. ஆனால் எண்ணெய் அதிகமாக கூட ஊற்றுட்டேன். எண்ணெய் கூட ஊற்ற நல்லது. ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி பழம், நண்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். மக்களே சூப்பராக இருக்குது மக்களே. வெங்காயம், தக்காளி பழம், நண்டு சேர்த்து இப்படி வச்சு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குது மக்களே. நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. நல்லா இருக்குடா. சூப்பராக வேலை இருக்குது. கம்மா நண்டு தான். ஆமாம், அருமையான டேஸ்ட்டு. ஆனால் நண்டு தான் கம்மியாகிடுச்சு. நண்டு அதிகமாக பிடிச்சிருந்தா வேலை நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், நண்டு தோடு நிறையா இருந்துச்சு. நேரமாகி போச்சு வெட்டலை. இன்னும் வேற லெவல் இருக்குதா. வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாரு. அப்படி தான் சாப்பிட்டுப்பேன். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சா நண்டு. ஆமாம், நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. நிறையா பிடிச்சா நல்லா இருக்கேன். நண்டு மக்களே, நண்டு நிறையா பிடிச்ச சமைச்சமா நல்லா இருக்கு. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமாம், சொல்லி வச்ச மாதிரி போட்டிருக்கேன். உப்பு காரம் எல்லாமே. அடுத்து சத்தவே கழிய போச்சு. 4 நண்டே முடித்தேன். வேறு மாதிரி இலையோட அடிக்கணும். அழிச்சு வச்சு நிற்கிறேன். இலைய கூட சேர்த்து நல்லா இருக்கு மக்களே. அதே புரிஞ்சுக்காம டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு. ஆமாம், இலைய கூட விடக்கூடாது. இலைய கூட விடாது. அடுத்து இதே மாதிரி பிடிச்சி வறுக்குமா. மீன் பிடிச்சா இருக்கிறான். ஆமாம் மக்களே, அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ ஒரு வழியாக நண்டுலாம் பிடிச்சி நல்லா சமைச்சு வரல சாப்பிட்டோம். ஆனால் உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே போகும்போது ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே. பாய் மக்களே.